பேசிக்கிட்டு நின்னோம்னா அரக்கனை போய் யாரு சங்காரம் முடிக்க? நீரோ இனி ஆடு மாடு மேய்ச்சோம்னு பேசிட்டியாரு. சரி இருக்கட்டும், உங்க பேச வச்சிருக்கான், என்னை கேட்க வச்சிருக்கான். அப்பல நான் போய் அரக்கனை மதம் முடிக்கணுமானா ஆடு மாடெல்லாம் யாரு பாப்பா? நீங்க அவரே மேட்ச் அடுத்து சொல்லுங்க. நீங்க நல்லா மேப்பிய. அப்பல இப்படி நின்று ஆடு மாடெல்லாம் நீங்க மேய்ச்சியன்னா யானை தோல் போர்வை புலித்தோல் ஆசனத்தை பார்த்து ஆடு மாடு பயந்து ஓடிடும். அதனால நீங்க என்னைய மாதிரியே சொருவம் எடுக்கணும்னா கண்ணனை போலவே ஆண்டவனுக்கு சொருவத்தை கொடுத்து அப்பல யாதவர் சொருவம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அழகா அழகா இருக்கு மச்சான். பட்டநாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96. அவன் தொட்ட நாமம் போட்டு கையிலே கம்பும் கன்று கட்டும் தும்பும் தடிப்படம் போடு கண்ணனை போலவே ஆண்டவன் என்ற போது பார்த்தார் என் பெருமாள். மாப்பிள என்ன நான் போய் அரக்கனை வென்று வருகிறேன். ஆனா ஒரு கண்ணு குட்டி குறைஞ்சா கூட நான் 2 வாங்கி போடுவேன். ஆடு மாடை விட்டுட்டு அங்கிட்டு ஓடக்கூடாது, பாத்துக்கணும் மாப்பிள. பாட்டுக்காரையே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாட்டுக்காரையே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க. காட்டில் வச்ச பயிர் இருக்க காவல்காரன் காத்திருக்க. பரிசு கட்ட பால் பசுவு போய்த்தமே பார்க்க மச்சான். எத்தாம் போகாத காட்டு வழி கூடாது, கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது, போகாத காட்டு வழி கூடாது, கட்டு அங்கு எங்கும் சுத்த கூடாது. ஆட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது, ஆட்டை விட்டு வனத்தில் படுத்து தூங்க கூடாது, மற்றவர்களை பார்த்து யாரும் செய்யக்கூடாது. அற்புதமாகிய கண்ணன் வேலை செய்தார். ஒருவருக்கு ஒருவர் அரக்கனை வதம் செய்யணுமானா இப்படி போக முடியாது. ஆமா, உலகத்திலே ஆண்களால் கெட்டவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை. பெண்களால் கெட்டவர்கள் பேர் உலகிலே ரொம்ப உண்டு. ஆகையினால அரக்கனை அழிக்கணுமானா நாமளும் ஒரு பெண் சுருவத்துலதான் போகணும். ஆமா, மேல இசை கலைஞர்களும் மகட இசை கலைஞர்களும் சாஸ்தா பிறக்க இருப்பதினாலே தயாராக வருமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். அப்படி என் பெருமாளாகிய கண்ணன் ஒரு மோகினியாக உலகத்திலே இதுவரைக்கும் யாரும் காணாத அழகிய பெண்ணாக தொட்டிட்டு மயிலதி புருவங்கள் மைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் வைத்தார், தலைவாரி பூச்சூடினார். சொப்புக்குள் அடைத்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள் அடைத்த கோலவர்ண பட்டுடுத்தி பச்சை நிறத்தால் பைகளையும் பட்டுடுத்தி சட்டை போட்டு தன்னுடைய அழகு காணாது என்று எண்ணி தங்க நகைகளால் அலங்காரம் செய்தார் என்பெருமாள். தலையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியான் தாளாம்பூவா காதுக்கு கம்மல்களாம் கல்பறித்த ஜிமிக்கிகளா உருட்டு தட்டி செவிட்டு தட்டி கொன்ன பூ கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கச்சப்பற மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு
5 நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமோ 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி கட்டுவமா மூடிகளா இழுத்து சங்கிலி மாட்டினா ஸ்கோலானி பூட்டினா குத்தாளம் பொலி கொத்து சரம் பொலி ஏத்த சந்தன இடுப்பில் ஒட்டியாம் சிகப்பு யாரு செய்த வேலை மதுரை தட்டா செய்த வேலை மதுரை ரத்ன புதுக்கல் வேலை மாறாது சொல்லுகிறார் முதல் தங்கத்தாரங்களை செய்து அரக்க வருங்காட்டுக்குள்ள ஆயன எனக்கு மூத்தவா 7 பேர்களையும் அப்பா 7 ஊர்ல பெரிய பெரிய ஸ்தலத்துல கட்டி கொடுத்தாரு. காசியில் வாழுகின்ற காசி விஸ்வநாதருக்கு விசாட்சிய கொடுத்திருக்கோம். 2வது அக்காளை திருவண்ணாமலையாரிலே அண்ணாமலைநாதருக்கு உண்ணாமலையை கொடுத்திருக்கோம். 3வது அக்காளை மதுரை மாலின் சொக்கருக்கு மீனாட்சியை கொடுத்திருக்கோம். 4வது அக்காளை சங்கரன் கோவிலிலே அந்த குளவா சங்கரருக்கு கோமதியை கொடுத்திருக்கோம். 5வது அக்காளை திருநெல்வேலி டவனாதிலே பிள்ளையப்ப சாஸ்திரிக்கு குற்றாலம் தன்னாதில குற்றாலநாதருக்கு குலவாய் மொழியை கொடுத்திருக்கோம். நான் தான் 8வதா பிறந்த மகா என் பேரோ மோகினி அண்ணா. எங்க அப்பாவுடைய அரண்மனையிலே வருஷம் 12 நான் வயசுக்கு வந்திருந்தேன். யாருமே பெண்ணு கேட்கல. ஒரு நாள் எங்க அப்பா 56 அரசர்கள் போட்டோவை கொடுத்து பிடிச்ச மாப்பிள்ளைக்கு சொல்லுனாரு. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, மேல ஒரு சரக்கு இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாவது குறை இருந்தா என்ன செய்ய? நான் மறுநாள் நேரடியா மாப்பிள்ளைய பார்க்கணும்னே எங்க அப்பா 56 அரசர்களுக்கும் அறிக்கையை கொடுத்து வரவழைத்தார். அதுல எங்க 3வது மச்சம் மதுரை சொக்கரும் வந்திருந்தார். பை வச்சிருந்தாரோ மாந்திரம் வச்சிருந்தாரோ நான் போட்ட மாலை சொக்க கழுத்துல போய் சொகுசா விழுந்துடுது. அப்புறம் என்ன செய்ய? கோட்டையில பிறந்தாலும் என் தலையிலே போட்ட விதிதான் கிடைக்கும் என்று எங்க அப்பா என்னை அவருக்கே கட்டி வைத்தார். நான் மதுரைக்கு மன்னனோடு போகும்போது எங்க அப்பா எனக்கு 7 வண்டி சீதனம் கொடுத்தார். ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, ஒட்டகத்தில 1 கோடி, ஊஞ்சல்ல 1 கோடி. அப்படின்னா என்ன? 1 கோடி யானையை நான் கொண்டு போய் எங்க கொண்டு போய் கட்ட முடியாதா? எனக்கு பிறக்கும் பிள்ளை வச்சு விளையாட மரபையினால ஒரு யானை பொம்மை புதுசு. அந்த புதுசுக்கு பேர் தான் கோடி. இப்படி 7 வண்டி சீதனத்தோடு மதுரைக்கு போன. அங்கிருந்து வந்தா எங்க மூத்தவா என் சக்களத்தி என் சடையை பிடித்தா, சந்திக்கு இழுத்தா,
என் முடியை பிடித்தான் முக்கு கிழித்தா எழுத்தா இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று தாலியை கழுத்து எரிஞ்சிட்டு தங்க நகையோட எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் நான் அப்பாவோட திரும்பி வரேன் என் அண்ணா என் வல்லரைக்கா அக்கா மன்னேனோடி ஓட்டியா மாதா வீடி புருஷனோடி ஓட்டியா பிறந்த வீடி கணவனோடி காட்டு வழி போற ஐயா முத்தையில போகலையே எங்க மாமா முரண் முன்னால எங்க மாமி வர பின்னாலே அத்தை போற முன்னாலே எங்க அத்தா வர பின்னாலே என் புருஷன் புல்லாதவன் அண்டவண்டமாக்கிடுவான் கத்திக்கீரையா ஆட்டு நெறி வாயில அவளை கரியாக முட்டிடுவான் ஏண்டா நான் வல்லரைக்கா ரெண்டு பட்ட பெருமாளுக்கு தெரியும் ஐயா அங்கை நான் பட்ட சேலம் எனக்கு தெரியும் ஏழைகளே வல்லரைக்கா நாளை என்ன தேச்சாலும் நாளில கொண்டு போட்டாலும் ஆதனாசை எனக்கு வேண்டாம் முறையில் என்ன தேய்ச்சாலும் உல்லாசமா இருந்தாலும் எல்லாம் ஊரா உருகிட்டாலும் ஒரு காலம் மங்கனமே வேண்டாம் ஒத்தையில வரவள உடம்பரப்பா என்னவ தனியா வரவளை தங்கையா நினைக்கணவ கண்டதுல இருந்து பாதாள உலக அரசனாய் இருந்தேன் பவளக்கண்ணிக்கு மணவாளர் ஆண்டவனை கண்ட 5 விரலுக்கு அக்கினி வரங்களை பெற்று சிவனை எரிக்க எண்ணினேன் சிவனுக்கு சிம்மாசனத்திலே நாமல் தான் இருந்து அரசு பரிகாரம் செய்யலாம் என்று வருங்கால சக்கரவர்த்தி வல்லரக்க பகவானா நினைச்சேன் எல்லா உன்னை விட்டுட்டு போக மனசு இல்ல ஆண்டாலும் உன்னோடு நான் செத்தாலும் உன்னோடு இருந்தாலும் உன்னோடு இறந்தாலும் அடபாவி என் கைனாலும் உன் விதி முடியணும்னு இருந்தா அது யாராலும் மாத்த முடியும் என்னை வழிமறிக்கிய நான் உன்னோடு வர வேணுமானா என் சொந்த பந்தமெல்லாம் இழந்து வரணும் அண்ணா நீயும் 5 விரலுக்கும் அக்கினி வரத்தை வாங்கி கொண்டிருப்பா கைபிடித்தையானா நாங்க அதிக உருகி சாம்பல் ஆகிடுவேன் அதனால நீ சத்தியம் பண்ணணும் அதே கடல்ல தலைமொழிகி உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக மூத்த மனைவி முகம் பார்த்து நான் முடிக்க மாட்டேன் உனக்கு ஒரு நாள் நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சிரசை சுத்தி உன் தொண்டையிலே வைத்த யானை உன்னோடு வந்து நான் வாழ்வேன் என்றார் அவோடு பார்நாமலுக்கு வேலைக்காரர்களும் மகுடக்காரர்களும் உடனடியாக சாஸ்தா பருக்கர்களால் கோயிலுக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டர்கள் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். மேல கலைஞர்களும் மகுட கலைஞர்களும் உடனடியாக கோயில்கள் அழைக்கிறார்கள். இந்நகரத்திலே வாசகம் செய்யும் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய எனது அன்பு சகோதரர்கள் இந்த சாஸ்தா பிறக்கும் இந்த நேரத்திலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் எனது அன்பு சகோதரர் தீனா வெங்கட் அவர்கள் அன்பு செல்ல பிள்ளைகள் தீனா வெங்கட் அன்பு செல்ல பிள்ளைகள் ஐயா ஜீவசாதிகா அவர்களும் இன்ப அருண்குமார் அவர்களும் பிரணேஷ் அவர்களும் சிவ மாதேஷ் அவர்கள் அன்பு கருத்தினாலேயும் நாமளுக்கு 5 பேர்களும் பஞ்சபாண்டவர்கள் போல் வந்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே 51 லட்சம் அரை கோடி நாமளுக்கு அள்ளித்தந்த ஆதரித்த சீமான்கள் எல்லாம் அவர்கள் வாழ வேணும் அமசம் என்றென்றையும் இனிய காரியங்கள் நினைத்த
அம்சம் எல்லாம் வளர வேணும் கையிலே போவாரா சத்தியம் செய்ய சொல்ல அரக்கே முங்குனா நிமிர்ந்தா மூணு முங்கு போட்டா முண்டு விரல் எடுத்தா அம்மா மோகினி உன்னானை என்னானை உடையவர் மீது ஆணையாக இந்த நிமிஷத்துல இருந்து என் மூத்த மனைவியால் முகம் பார்த்து நான் முடிக்க மாட்டேன் உனக்கு துரோகம் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று சிரசை சுத்தினான் நடு தொண்டையிலே வைத்தான் சண்டாளம் பாவி அவன் தொண்டையில வைத்த போது அல்லரங்க ராட்சுதனோ சுக்கு சுக்க நொறுங்குதானே இரண்டதொரு சாம்பலையே பெருமாள் கையில் எடுத்தார் ஆதி வெள்ளி கைலாசம் அச்சுதனோ ஓடி வந்து அரணாரிடம் ஒப்படைக்க ஆண்டவன் கண்ணனை அழைத்தார் நான் படைத்த பிள்ளை நான் கொடுத்த வர என்னால முடியல உம்மால எப்படி முடிந்தது எப்படி அழிக்க முடிஞ்சு பெண்ணாக சொருபம் கொண்டேன் அரக்கனை எரித்தேன் அவன் பார்த்தால் இறைவன் அந்த சொருபம் என் முன்பாக எடுத்தாத்தான் உண்மை நம்புவேன் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று கண்ணன் மறுபடியும் பெண் சொருபத்தை எடுக்க சிவபெருமானுக்கு மோகல் இசையது உலக பூமியில் விழுந்துதானா பூலோகம் தாங்காது என்று பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் போனோல் இலங்க வேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர முத்திரனாகவே வந்து யாரால் அவதாரம் செய்து வருகின்றார்கள் பொங்கோனி மாதம் புதனது உத்திரா பொங்கோனி மாதம் புதனது உத்திரா ஐயனுக்கு மையனாக அரிகர முத்திரனாக இந்திரகாளி சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே பெட்டியிலே பச்சத்தி மாட வாசலிலே இந்திரகாளி சாஸ்தாவாக சுவாமி வந்து பிறந்தாரே சங்கரங்கள் சித்திரவே ஐயன் பிறந்தாரே அகில வெள்ளம் காத்திடவே பொன்னால போனோலாம் முப்பதிட்ட நல்வடமா வெள்ளியால போனோலாம் எங்கிருந்தால் நல்வடமா ஆனப்பொலி கூட்டத்தோடு அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே Ah!
விளையாட உனக்கு விளைய விளையாட உனக்கு